Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல beautiful and traditional look 3D Ganesha wall hanging எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த wall hanging செய்யிறதுக்காக நான் ஒரு round shape cardboard எடுத்துர்க்கேன். Background ஃபுல்லா வந்து white paintால paint பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து கணேஷாவோட இமேஜை நம்ம draw பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டைரக்டா இந்த வர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இமேஜை draw பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஒயிட் சிமெண்ட் ஓடிய நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற ஒயிட் சிமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒவ்வொரு பார்ட்டா வந்து finish பண்ணிட்டு வரணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாடி பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் பார்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஒன்ஸ் இது ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளால் வந்து அந்த ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வெட்டாக இருக்கும்போதே பிகினிங்லேயே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுங்க. அந்த ஷேப்பை பர்ஃபெக்டாக கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கணேஷோடைய ஃபுல் பாடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பார்டரில் வந்து ஸ்மால் ரவுண்ட் பால்ஸை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்ஸில் கூட நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணாமலே டேரெக்டாக கலரிங் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலரிங் பண்ணோன்னா நம்ம கொடுக்குற கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ ஒயிட் பெயிண்டிங் முடிஞ்சிட்டு வந்து கலரிங் பண்ணலாம். ஸோ கலரிங் பண்ணுறது வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன கலர் வந்து கலரிங் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கலரிங் பண்ணிடலாம். நான் இப்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபுல் பாடி கோல்டு கலர், காப்பர் கலர், சில்வர் கலர் இந்த மாதிரியும் நீங்கள் கலரிங் பண்ணலாம். நான் பாடி பார்ட் ஃபுல்லாக வந்து சாண்டல் கலர் கலரிங் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தோட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கலரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட இருக்கிற கலரை கூட நீங்கள் கலரிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலரில் கலரிங் பண்ணுறேன். ஸோ இந்த வந்து நார்மல் கோல்டு கலர் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளிட்டரிங் கோல்டில் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணேஷாவோட ஹேண்டில் இருக்கிற இந்த லட்டுஸ்க்கும் வந்து நான் கோல்டன் கலர் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த கப்புக்கு ப்ளூ கொடுத்துருக்கேன். நம்ம கணேஷாவோட ஆர்னமெண்ட்ஸ்க்கும் வந்து கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேக் சைடு இருக்கிற ஃப்ளார், லோட்டஸ் ஃப்ளாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் மிக்ஸ் பண்ணி கலரிங் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ளாரோடைய ஃபுல் பாடியை வந்து பிங்க் வித் ஒயிட் மிக்ஸ் பண்ணி கலரிங் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் மட்டும் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்கில் மட்டும் லைட்டாக கலரிங் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். நெக்ஸ்ட்டு கணேஷாவோடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி வெளியில் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எல்லோ கலர், நல்லா ப்ரைட் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கணேஷாவோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வயலட் கலர் கொடுத்துருக்கேன். அது வந்து லைட் வயலட் கலர்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒயிட் பெயிண்டில் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் வந்து அந்த பார்டரில் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நல்ல பிரைட்டான ஆரஞ்ச் கலர், நல்ல பிரைட் ஆரஞ்சு வந்து கலரிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி கணேஷோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட் ஆகணுன்றதுக்காக ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கோல்டன் கலர் ஆர்னமெண்ட்டுக்கு மேலே வந்து ரெட், க்ரீன், ஒயிட் இந்த அவுட்லைனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது 3D அவுட்லைனர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த அவுட்லைனர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பாடி பார்ட்ஸ், அப்புறம் வந்து அந்த கிளாத்ஸ், ஃப்ளார்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் கொடுக்கலாம். அது வந்து பார்க்க இன்னும் ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ நார்மல் பெயிண்ட்லேயே நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து 3D அவுட்லைனரில் கொடுக்கும்போது கொஞ்சம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கணேஷோட பாடி பார்ட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் இது எல்லாமே வந்து நான் பிளாக்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த கிளாத் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், ஒயிட், ரெட், எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கணேஷாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாலை மாதிரி டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாலை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட் அவுட்லைனர் யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பார்டரில் இருக்கிற இந்த ஆரஞ்ச் பால்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் 3D அவுட்லைனரில் வந்து ஸ்மால் டாட்ஸ் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் 3D கணேஷா வால் ஹேங்கிங் நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹாவ் எ குட் டே.